ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். கடும் குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் தண்டனை என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். காவல்துறைக்கு முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாலியல் குற்ற வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது துரிதமான வழக்கு பதிவு செய்து அதனை விரைவாக விசாரணை நடத்தி கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாலியல் குற்ற வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிந்து கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் முதல்வர் விஜய். முன்னதாக காலையில் புதிய தலைமுறையிலும் பெருஞ்செய்தியாக நாம் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பேசியிருந்தோம். பொறுப்பேற்ற 15 நாட்களில் என்னென்ன நடந்தது என்பது குறித்தும் புதிய தலைமுறையில் பெருஞ்செய்தியாக எடுத்திருந்த நிலையில் தற்போது முதல்வர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கடுங்குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் தண்டனை என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக விசாரித்து கடும் தண்டனையை பெற்றுத்தர முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தாவேக அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட 15 நாட்களில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நடந்த நிகழ்வுகளை புதிய தலைமுறை காலையில் பெருஞ்செய்தியாக பேசியது. அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியும் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். அது தொடர்பாக சமூக வலைதளத்திலையும் அவர் பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை தடுக்கும் வகையில் தண்டனை வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முன்னதாக முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானகுமார், காலையில காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகளோடு முதல்வர் விஜய் கலந்துரையாடியிருந்தார். தற்போது இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பாக என்னென்ன உத்தரவுகளை முதல்வர் விஜய் பிறப்பித்திருக்கிறார்? வேதவள்ளி, நம்ம சொன்னபடியே புதிய தலைமுறையில் இன்று காலை முதல் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக பெரும் செய்தி வெளியிட்ட நிலையில முதலமைச்சர் விஜய் இன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றிருந்தார். இது தொடர்பாக தற்போது ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதுல கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிந்து அதனை விரைவாக விசாரணை செய்தும் வழக்கினை நடத்தியும் கடும் தண்டனையை பெற்றுத் தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று தலைமை செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்தும் வழக்கினை விரிவுபடுத்துவது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் அரசு வழக்கறிஞருடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பாலியல் குற்ற வழக்கினை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தியுள்ளார் என்றும் வழக்கினை முறையாக நடத்தி கடும் தண்டனையை பெற்றுத்தரும் குற்றச்செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் சாய்குமார், அதே போன்று உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் இருக்கக்கூடிய மணிவாசன், அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் மரியம் பல்லவி பல்தேவ், காவல்துறை தலைமை இயக்குநர் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், காவல்துறை கூடுதல் இயக்குநர் சட்டம் மற்றும் ஒழுங்கு மகேஸ்வர் தயாள், அதே போன்று காவல்துறை கூடுதல் இயக்குநர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு அனிதா உசேன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருந்தாங்க. தற்போது இந்த தண்டனையில் ஈடுபடுவோருக்கு துரிதமாக தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக அடுத்த கட்டமாக பொதுமக்களிடையே இது தொடர்பாக விழிப்புணர்வு, குழந்தைகளுக்கு எதிராக இந்த வன்கொடுமைகள் நடைபெறுவதற்கு முன்பாக தடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இந்த தலைமைச் செயலகத்திற்கு வந்த உடனேயே முதல் ஆலோசனை கூட்டமாக சட்ட ஒழுங்கு தொடர் பிரச்சனைகள் தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தி இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில தற்போது இது குறித்தான செய்தி அரசு தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது உடனடியாக தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பது குற்றச்செயல்களில் ஈடுபட திட்டமிடுவதை தடுக்க முயற்சியாக இருக்கும் என்று அவர் வலியுறுத்தியிருப்பதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவழி.
இந்த ஆலோசனை கூட்டத்துல காவல்துறை உயர் அதிகாரிகள் தரப்பிலிருந்து முதல்வரிடம் என்னென்ன தகவல்கள்லாம் தெரிவிக்கப்பட்டன, அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? இல்லை, இது முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது மிக மிக ரகசியமாக வைக்கப்படுகிறது. முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்துக்கு பின்பு அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த ஒரு செய்தியுமே தெரிவிக்கப்படுவதாக இல்லை. எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் துறையிலிருந்து அறிக்கையாக வெளியிடப்படும் என்றுதான் இந்த கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய மூத்த அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. போக போக இன்று மாலை அளவுல தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகள் முழுமையான விவரங்கள் என்பது தெரியப்படும். ஆனா இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கிறோம், காவல்துறை உயர் அதிகாரிகள் மட்டும் இல்லாம அரசினுடைய தலைமை வழக்கறிஞரையும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அழைத்து பங்கேற்க வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்குகளை துரிதமாக நடத்த வேண்டும். குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம பார்க்க முடியுது, இந்த கோவை சூழல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த பெண்ணுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபரே இந்த தவறுகளில் ஈடுபட்டிருக்காரு. குறிப்பாக பல்வேறு நிகழ்வுகள்ல இந்த சம்பவத்தில் ஈடுபடுபவர்கள் குடும்பத்திற்கு நெருக்கமான நபர்களாகவே இருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவங்களை உடனடியாக தடுப்பதற்கு மிக கடினமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட இந்த தண்டனையை உடனுக்குடன் பெற்றுத் தருவது மூலமாக இந்த தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள் இதுல இருந்து தப்பிக்க முடியாது என்ற ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்துல இந்த தண்டனையை தடுப்பதற்கான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு அரசு சிந்திக்கக்கூடிய வகைகள் தான் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும், தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட வகைகள் தற்போது முதலமைச்சர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடும் குற்றச்செயலில் ஈடுபடுவோர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கடும் தண்டனையை பெற்றுத்தர காவல்துறையை பெற்றுத்தர வேண்டும், வழக்கறிஞர்களும் இதற்கு செயல்பட வேண்டும் என்றுதான் வழக்கறிஞருடைய தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. வேதவழி, முன்னதாக புதிய தலைமுறையிலும் பெருஞ்செய்தி வாயிலாக நாம் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம். கடந்த 15 நாட்கள்ல சட்டம் ஒழுங்குல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தன, என்னென்னவெல்லாம் நடந்தது என்பது குறித்து பெருஞ்செய்தியாகவும் புதிய தலைமுறை பதிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலர் சமூக வலைதளத்திலையும் பதிவிட்டிருந்தாரு. தற்போது முதல்வர் விஜயுடைய இந்த உத்தரவுகள் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அவர் வழங்கி இருக்கிறார் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு. விரைந்து வழக்கு பதிவு செய்யணும், விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முதல்வர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இல்லையா? ஏற்கனவே இருக்கக்கூடிய முறைகளில் ஏதேனும் மாற்றம் செய்ய போகிறார்களா? இல்ல, நம்ம பாக்குறோம், ஏற்கனவே நம்ம இன்று காலை வந்த தீர்ப்பை நம்ம பாக்குறோம். அதே இப்போ தூத்துக்குடி விவகாரத்துல இன்று காலை தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்று 3 மாதங்களுக்குள்ள இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே நடைபெற்ற சம்பவங்கள்ல கடந்த ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா இறுதி கட்டமாக கடைசி காலத்துல 1 மாதத்திற்குள்ளெல்லாம் இந்த விசாரணையை நிறைவு செய்து உடனடியாக தண்டனையை பெற்று தராங்க. நம்ம பாக்குறோம், இந்த லாக்அப் என்கவுண்டர் போன்ற விவகாரங்கள்ல அரசு ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அதாவது உணர்ச்சி வசமாக சட்ட ஒழுங்கு நிலைநிறுத்த வேண்டும் என்று இந்த விவகாரங்களும் செய்யாமல் சட்ட ரீதியாக நீதிமன்றம் ரீதியாக உடனடியாக தண்டனைகளை பெற்றுத் தருவது, குறிப்பாக வழக்கை விரைவாக பதிவு செய்ய வேண்டும். நீதிமன்றங்கள்ல கால அவகாசம் கோராமல் இந்த தண்டனை, அதாவது சட்ட ரீதியாக சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வது, நீதிமன்றங்கள் மூலமாக அவர்கள் தண்டனைகளை பெற்றுத் தருவது. அதாவது 1 மாதத்திற்குள்ளாக இதனை அணுகி சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்து அதனை உடனடியாக நீதிமன்றத்தில் நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதுதான் இதுல கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. கடும் குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் தண்டனை என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். காவல்துறைக்கு பல்வேறு விதமான உத்தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் முதல்வர் விஜய் வழங்கியிருக்கிறார். காவல்துறை சமூக நலத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.